இந்த வீடியோவில் ஃபோட்டோ செல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபோட்டோ செல் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் செல் which converts லைட் எனர்ஜி into எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்த ஃபோட்டோ செல் வந்து ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா ஒரு மெட்டீரியல் மேலே லைட் படும்போது அந்த மெட்டீரியலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த எலக்ட்ரான்ஸுக்கு கிடைச்ச எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மெட்டீரியலை விட்டு வெளியில் எஜெக்ட் ஆகி மூவ் ஆகும். இந்த எஃபெக்ட் பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ செல்லை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஸோ அதில் ஒரு டைப் தான் ஃபோட்டோ எமிசிவ் செல். ஃபோட்டோ எமிசிவ் செல் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ எமிசிவ் செல் எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த ஃபோட்டோ எமிசிவ் செல்லோட வேலை என்னென்னா, ஒரு சர்க்யூட்டில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னால எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறது தான் இந்த ஃபோட்டோ எமிசிவ் செல்லோட வேலை. இந்த ஃபோட்டோ எமிசிவ் செல் என்ன வேலை பார்க்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஃபோட்டோ எமிசிவ் செல்லில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எவாக்குவேட்டட் கிளாஸ் ஆர் குவார்ட்ஸ் பல்ப். எவாக்குவேட்டட் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த கிளாஸ்குள்ளே இருக்கிற எல்லா ஏரையும் நம்ம வெளியில் எடுத்துடுவோம். அது வந்து ஒரு வேக்கமாக ஆக்ட் பண்ணும். ஸோ அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போது அப்போது வந்து அது எக்ஸலண்ட் இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து குவார்ட்ஸ் பல்ப். குவார்ட்ஸ் பல்பை வந்து குவார்ட்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி அதை வந்து செய்வாங்க. இந்த குவார்ட்ஸ் பல்ப் என்ன பண்ணுன்னா, ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு குவார்ட்ஸ் பல்ப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செட்டப்பில் ஒன்றா எவாக்குவேட்டட் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா குவார்ட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸ், தட் இஸ் கேத்தோட் அண்ட் ஆனோட். ஆல்ரெடி நமக்கு தெரியும், கேத்தோடுனா நெகட்டிவ்லி சார்ஜ்ட் பிளேட், ஆனோடுனா பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட். ஒரு பிளேட்டை நம்ம இருக்கும்போது அது நார்மல் பிளேட்டாக தான் இருக்கும். அது கேத்தோட ஆக்ட் பண்ணுமா ஆனோட ஆக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். எப்படி டிசைட் ஆகும்னா, இப்போது நம்ம ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸ்க்கும் இடையில நம்ம கொடுக்குறோம். ஸோ நெகட்டிவ் பொட்டென்ஷியலை நம்ம எந்த மெட்டலுக்கு கொடுக்குறோமோ அது கேத்தோட பிஹேவ் ஆகும். பாசிட்டிவ் பொட்டென்ஷியலை நம்ம எந்த மெட்டலுக்கு கொடுக்குறோமோ அது வந்து ஆனோட பிஹேவ் ஆகும். இதில் நம்ம கேத்தோட செமி சிலிண்ட்ரிக்கல் பிளேட் எடுத்துக்கிறோம், ஓகேவா? அண்ட் ஆனோட தின் ராடாக எடுத்துக்கிறோம். எதனால் கேத்தோட நான் செமி சிலிண்ட்ரிக்கல் பிளேட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இதை வெளியில் இருக்கிற லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் இல்லையா? ஸோ அப்போது மோர் சர்ஃபேஸ் ஏரியா இருந்தால் தான் எனக்கு மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து அதை செமி சிலிண்ட்ரிக்கல் பிளேட்டாக கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோம். தட் இஸ் ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி பவர் சப்ளை கொடுக்குறோம். ஸோ இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு நான் வந்து இந்த ஃபோட்டோ எமிசிவ் செல்லோட ஒர்க்கிங்கை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் நான் உங்களுக்கு எதனால் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ அதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு செட்டப் இப்போது ரெடி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, கேத்தோடுக்கு மேலே ஒரு ரேடியேஷனை கொடுக்க போகிறோம். இந்த கேஸில் அந்த ரேடியேஷன் வந்து சன்லைட்டை நம்ம வச்சுக்கலாம். சன்லைட்டை கேத்தோடுக்கு மேலே இராடியேட் பண்ணும்போது கேத்தோடில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் நம்ம முன்னாடியே படித்த மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு எனர்ஜி கிடைச்சோன்னே அது ஒரு இடத்துல இருக்காது, அது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். எப்படி மூவ் ஆகும்னா, இந்த கேத்தோடுக்கும் நம்ம ஆனோடுக்கும் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஒயர் வழியாக அப்படியே மூவ் ஆகி ஆனோட ரீச் பண்ணும் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஓகே, இந்த கேஸில் எலக்ட்ரான்ஸ் வேறு எங்கேயோ வெளியில் ரேண்டமாக மூவ் ஆகிருக்கலாம். ஏன் கரெக்டாக அந்த ஒயர் வழியாக பாஸ் ஆகி ஆனோடுக்கு போய் ரீச் ஆகுது? இங்கே தான் அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெயின் ரோலை ப்ளே பண்ணுது. நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணனால இப்போ என்னாச்சுன்னா, ஆனோடு வந்து ரொம்ப அதிகமான பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஸோ அப்போது அந்த எனர்ஜி கிடைச்ச எலக்ட்ரான்ஸ் எல்லாம்
கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சோன்னா அது மூவ் ஆகுமா? ஸோ அப்போ மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆனோட் அந்த எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஆனோடு ரொம்ப அதிகமான பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கிறனால இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆனோட நோக்கி பாஸ் ஆகி போகும். அந்த ஒயர் வழியாக பாஸ் ஆகி போகுது. ஓகே, இப்போது நம்ம கேத்தோட வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஷர் பண்ணனால அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு எனர்ஜி கிடச்சி அந்த ஒயர் வழியாக பாஸ் ஆகி ஆனோட ரீச் பண்ணுது. இப்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா? எதனால்? அந்த ரேடியேஷன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இங்கே நடந்துச்சு. ஸோ அதனால் எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இந்த எலக்ட்ரிக் கரண்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு இங்கே இருக்கிற கேல்வனோமீட்டர் மெஷர் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் இதோட ஒர்க்கிங். ஒரு ரேடியேஷன் கேத்தோடு மேலே இன்சிடென்ட் ஆகி ஸோ அங்கே ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னால எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபோட்டோ எமிசிவ் செல் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கரண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, த இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். நம்ம கொடுக்குற இன்சிடென்ட் ரேடியேஷனோட இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டும் அதிகமாகும். இன்டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆனோட் அண்ட் த கேத்தோட். நம்ம கொடுக்குற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆனோடும் ரொம்ப பாசிட்டிவ் சார்ஜுக்கு போகுமா? ஸோ அப்போ என்ன ஆகும்? மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் ஆகும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம குறைச்சோம் அப்படின்னா ஆனோடும் லெஸ் பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ அதனால் லெஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கும். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் நம்மளுக்கு கொஞ்சமாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். இவ்வளோ தான் ஃபோட்டோ எமிசிவ் செல்லோட ஒர்க்கிங். ஸோ இது வந்து நிறைய அப்ளிகேஷனில் இந்த எமிசிவ் செல்லை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக் லைட்ஸில், ஸோ நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் இப்போ அந்த மாதிரி தான் வந்துருச்சு. ஈவினிங் வந்து டார்க் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதை வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இது ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.